திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் திருக்கதவம் திறத்தல் என்கிற பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை குருமார்கள் ஆசிரியர் துதியும் திருக்கதவம் திறத்தல் பாடலை பாடுவதற்காக வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. நால்வர் துதி. ஊழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அனந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. மொழிமலி திருவாத ஊரா திருத்தால் போற்றி. பன்னிரு திருமுறைகள் அருளிய அருளாளர்கள் 27 பெயர்கள் போற்றி போற்றி போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. சேந்தனா செம்மன் சேவடி போற்றி. கருவூர் தேவர் கடலினை போற்றி. புந்துருத்தி நம்பி கடல் நம்பி கடல் போற்றி. கண்டராதித்தர் கடலடி போற்றி. வேணாட்டடிகள் விரைகடல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. புருஷோத்தம் நம்பி பொங்கழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தால் போற்றி. திருவாலவாயுடையார் ஏற்றான் போற்றி. காலம்மையா பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமான் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றால் போற்றி. கல்லாட தேவர் கழடி போற்றி. அகில தேவர் நாயனார் கழலினை போற்றி. கரணதேவ நாயனார் பொற்றல் போற்றி. இளம் பெருமாளடிகள் இணைத்தால் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி. செல்வமணி குன்றத்தூர் அடி போற்றி போற்றி. அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும். பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புனனும் செய்ய இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருள்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவான் அவர் கோயில் சேர்ந்தாரன்றே. அடுத்து திருக்கதவம் திறப்பதுக்காக பட்டம்மாள் பாடுங்க. திலகவதி அம்மா திருப்பள்ளி எழுச்சி பாடுங்க. சிவாய பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் ஒற்று பின்னை நீ அம்மாழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம.
பப்பரமீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானிடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளம் செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே இப்பிறப்பரு தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இப்பிறப்பருத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 199வது நாளாக காலையில ராஜாராணி அம்மா 2 பேரும் சேர்ந்து ஊரப்பாக்கத்துல ஊரணீஸ்வரர் கோயில்ல திருப்பணி விரைவில் நிறைய குடமுழுக்கணும்னு வேண்டிக்கினாங்க. கொம்மை வரி மூலை கொம்பனையாள் பூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் இங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டாரை கொண்டன்றே. செம்மை மனத்தால் திருப்பணிகள் விரைவாக நிறைய வேண்டும். அது ஒரு ஆரம்பிச்சு ஒரு 10-12 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அந்த இதுக்கு. அதுல ஒரு 5 வருடங்களுக்கு மேல அங்க பெரிய புராண சொற்பொழிவுலாம் கூட பண்ணோம் 2013 இருந்து 19 வரைக்கும். அப்ப இந்த பாட்டை சொல்லிதான் அந்த அடியார் பெருமை பேசினால் ஆண்டவன் பணி நிறைவேறும் என்ற முழக்கத்தோடு அந்த பெரிய புராண நிகழ்ச்சி 6 ஆண்டுகள் நடத்தினோம். ஆனால் அது என்ன கண்ணக்காலம் தள்ளி போது அந்த கோபுர திருப்பணியும் மதில் சொரிக்கணும், அப்புறம் அந்த குளத்தை கொஞ்சம் சீர் பண்ணணும். அது 3 வேலை முடிஞ்சா கும்பாபிஷேகம் பண்ணலாம். நல்ல அருமையான கருவறை கோயில் இருக்குது, கருங்கல்ல கருவறை கட்டியிருக்காங்க, அழகா இருக்கும். அதை தூக்கி சாமி அப்பவே உள்ள வச்சிருக்கலாம். ஆனா அவர் கொஞ்சம் விடாப்பிடியா இருக்காரு. கோபுரம் முடிச்சு அதான் பண்ணணும் அதுன்னு வெளியில வசூலுக்கு போக மாட்டேன்றாரு. தானா பெருமான் தானா பணம் தானா தேடி வரணும்னு நினைக்கிறாரு. அதனால அது தள்ளி போயிருக்குது. அந்த அவருடைய அந்த பிடி கொஞ்சம் தளர்ந்தா சரியாயிடும். அதனால பெருமான் அருள் செய்யணும்னு வேண்டி காரணி கற்பகம் கற்றவனற்றுணை பாணரொக்கல் சீரணி செந்தா மணியணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றயம் தக்கோர் தம் சங்க நிதி விதி சேர் ஊரணி உற்றவர்க்கு ஊரன் மற்றவர்க்கும் ஊதியமே. ஊரணி உற்றவர்க்கு ஊரன் மற்ற யாவர்க்கும் ஊதியமே என்று ஊரணீஸ்வர பெருமான் அந்த திருப்பணி விரைவில் நிறைவேற அனைவருமாக சேர்ந்து பிரார்த்திப்போம். நம்ம வேண்டினால் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் வாழ்க வாழ்க என்று சொல்லி இன்றைக்கு 5ஆம் திருமுறையிலே 56வது திருப்பதிகம் திருக்கோளிலி திருக்குறுந்தொகை பகற்பெண் 4 நாழிகை 10 to 12 மணி 9:36 10:48 மாயா மாளவி இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. காவியினுடைய தென்கரையிலே இது 123வது தலமாக திருவாரூர் எட்டுக்குடி சாலையிலே அமைந்துள்ளது. பெருமான் பிரம்மமுரீஸ்வரர், அம்பாள் வண்டார்குழலி. இதற்கான பெரிய புராண பாடல் 230 திருப்புகலூர் அமர்ந்தருளும். ராஜாயா படிக்கிறேன். 230 படிக்கிறேன். திருப்புகலூர் அமர்ந்தருளும்.
பெரிய புராண பாடல் 230. சிவாயிரம். திருப்புகலூர் அமர்ந்தருளும் சிவபெருமான் சேவடிகள் கும்பிட்டேத்தும் விருப்புடைய உள்ளத்து மேவி எழும் காதல் புரி வேட்கை கூற ஒருபடுவார் திருவாரூர் ஒருவாறு தொழுதகன்று அங்கு உள்ளம் வைத்து பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் பதிப்பிறவும் பணிந்து போந்தார். திருப்புகலூர்ல இருந்து திருவாரூர் போய் வழிபட்டு கொண்டு திருவாரூரை சுற்றியுள்ள மற்ற தலங்களை வழிபட சென்றார் என்று பதிப்பிறவும் என்று அந்த பதிப்பிறவுல அந்த திருக்கோயிலும் உள்ள திருவாரூர்ல இருந்து எட்டுக்குடி போற வழியில இருக்கிற திருக்கோளில் அங்கதான் நமக்கு சுந்தரமுத்து நாயனாருக்காக பெருமான் அந்த நெல் மணிகளை நெல் மூட்டைகள் நெல் மலையை கொடுத்த நெல் மணின்னு சொல்லுவாங்க, நெல் மூட்டைன்னுவாங்க. ஆனா பெருமான் நெல் மலையே கொடுத்த அப்படி நெல் மலையை கொடுத்த இடம். அதுக்கு அதை எடுத்து போறதுக்கு ஆள் இல்லப்பா, அதுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி பெருமான் வேண்டினார். கொண்டையூர் கிழாருடைய அருளாலே கிடைத்த அந்த நெல்லை திருவாரூர் போயத்துக்கு பெருமானத்துல வேண்டினார். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோளிலி எம்பெருமான் கொண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியே. சில நெல்னு சொன்னார். ஏன்னா அது பார்க்கறதுக்கு பலவா இருந்தது, ஆனால் அதை சிலை என்று சொல்லி பூதகணங்கள்லாம் அது சிலை தானே. அதனால இரவோடு இரவாக அது திருவாரூர் போய் ஒரு அந்த திருவாரூர் வீதிகளிலே ஒரு வீட்லயும் மலையா குவிந்தது. அந்தந்த வீட்டில் கூட அவங்க எடுத்துக்கொண்டு பறவையார் பறை அறிவித்தார்னு பாட்டு அந்த தலத்திலே பாடப்பட்ட திருக்குறுந்தொகை. வாழ்க வாழ்க. மைக்கொள் கண்ணுமை பங்கினன் மான்மழு தொக்க கையினன் செய்யதோர் சோதியன் கொக்கமறு பொழில் சூழ்தரு கோளிலி நக்கனை தொழ நம்பினை நாசமே கோளிலி நக்கனை தொழ நம்பிசை நாசமே. திருக்கோளிலை பெருமானை வணங்கினால் நம்முடைய வினைகள் நாசமாகும். வாழ்க வாழ்க. அடுத்து முத்தினை முதலாய மூர்த்தியை. நடராஜ ஐயா வாங்க. நன்றிங்க ஐயா. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். முத்தினை முதலாகிய வித்தினை விளைவாய விகிர்த்தனை முத்தினை முதலாகிய மூர்த்தியை வித்தினை விளைவாய விகிர்த்தனை பொத்தலர் பொழில் சூழ்தரு கோலிலி அத்தனை தொழ நீங்கும் நம் அல்லலே. கொத்தலர் பொழில் சூழ்தரு கோலிலி அத்தனை தொழ நீங்கும் நம் அல்லலே. அத்தனை தொழ நீங்கும் நம் அல்லலே. நன்றிங்க ஐயா. திருமுறை தமிழோசையில இந்த பன்னீர் திருமுறை பாராயணத்துல பதிகம் பாட ஆரம்பிச்சா 2வது பாட்டு நடராஜன் பாடணும்னு ஐயா சொல்லியிருக்காரு, ராஜா ஐயா சொல்லியிருக்காரு. அதனால 2வது பாட்டை படிச்சுட்டு அப்புறம் போய் தண்ணி பிடிச்சிக்கலாம். வாழ்க வாழ்க. இங்க ஐயாவோட வாக்கு ராஜா ராணி சேர்த்து சொல்லுது அது. வாழ்க. இங்க திருக்கோளிலி அத்தனைத்தோட நீங்கும் அல்லலே என்று இன்னைக்கு நம்ம வந்து ராஜா ராணி அம்மா கேட்டுக்கிற மாதிரி கோளிலி பெருமானை வணங்குவோம். அதனால அந்த திருக்கோயில்ல அந்த ஊரணீஸ்வரர் கோயிலுடைய அந்த திருப்பணியில அல்லல் நீங்கி விரைவிலே குடம்புடு கொண்ட பிரார்த்தனை செய்வோம். அந்த அல்லல் தீரும். வாழ்க வாழ்க. 3வது பாட்டு வெண்டிரை பறவை விடம் உண்டதோ. பட்டாமால் வாங்க. வெண்டிரை பறவை விட முண்டதோர்
கண்டனை கலந்தார் தமக்கண்பனை கொண்டலம் பொழில் கோலிலி மேவிய அண்டனை தொழுவார்க்கு அல்லல் இல்லையே. சிவாய நம. கோளிலில் மேவிய அந்த அண்டன், அந்த அண்டனை தொழ அல்லலில்லை என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து பலவும் வல்வினை. திலகவதி அம்மாவாக. சிவாய நம. பாட்டுமா பாடுறேன். திருச்சிற்றம்பலம். பாரும் பரிசினார் உலவு கங்கையுன் திங்களும் ஒன்சடை குலவினான் குளிரும் பொழிற்கோலிலி நிலவினான்றனை நீத்தல் நினைமினே நிலவினான்றனை நீத்தல் நினைமினே. வாழ்க வாழ்க. கோழிலி நிலவினான் தனை நித்தல் நினைமினேன்னு தினம் ஒரு பாட்டு போயிடணும். கிரணம் தர்ஷனம். சரியா? வாழ்க வாழ்க. பாடிடலாம். திருச்சிற்றம்பலம். ஐயா யாரோ மைக் ஆன் பண்ணிருக்காங்க ஐயா. கணபதி ஐயா வந்தாலே பிரச்சனை தான். உள்ள வந்தோன்னு மைக் எடுத்தோன்னா சத்தம் அதிகமா வரும். அப்புறம் முனுசாமி ஐயா, இந்த 2 பேரும் மைக் எடுத்தாங்கன்னா எக்கோ அதிகமா வரும். கொஞ்சம் பாத்துக்குங்க. அவரை கொஞ்சம் எனக்கு கவனமா எனக்கு சொல்லிடுங்க. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். ஆரம்பிங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். அல்லலாயின தீரும் அழகிய முல்லை வெண்மூறு வள்ளுமை அஞ்சவே கொல்லை யானை யுரித்தவன் கொல்லி செல்வன் சேவடி சென்று தொழுமினே. திருச்சிரமையா. வாழ்க வாழ்க. செல்வன் சேவடி சென்று தொழுமினேன்னு கிரணம் தர்ஷனம் தனம் ஒரு பாட்டு போயிடணும். சரியா? வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து ஆவின் பால் கண்ட அளவு. 6வது பாட்டு. திலகவதி அம்மா. திருச்சிற்றம்பலம். உடனே அவங்களுக்கு கொஞ்சம் இது கொடுத்துடணும். அவங்களுக்கு இடம் விட்டுடலாம். ஆமா, சின்ன பிள்ளைங்க முதல்ல பாடணுங்க ஐயா. மழலை சொல் குழலினது யாழிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு ஆர்வமா காலையில 5 மணிக்கு திருமுறை படிக்கிறாங்க இல்லையா? வரவேற்கத்தக்கதுங்க ஐயா. ஆமா. இல்ல நீங்க பாத கொஞ்சம் தள்ளி போறதுனால கொஞ்சம் வருத்தப்பட வேணாம். அது சொல்லுங்க. ஐயோ, அதெல்லாம் நான் பிள்ளைங்கதான் முதல்ல வருங்கால சிறப்பா இருக்கணும், அமையணுங்க ஐயா. எதிர்கால சமுதாயம். நன்றி. ஆமா. இப்ப நீங்க பாடுங்கம்மா. 6வது பாட்டு பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஆவின் பால் கண்டளவில் ஆவின் பால் கண்டளவில் அருந்தவ பாலன் வேண்டலும் அருந்தவ பாலன் வேண்டலும் செல்லென்று பார்க்கடல் கூவினான் குளிரும் பொழிற்கோளிலே மேவினானை தொழவினை வீடுமே கோளிலி மேவினானை தொழவினை வீடுமே. திருச்சிற்றம்பலம். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடலின் தவிரான் மாலுக்கு சக்கரம் அந்தருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தணர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு குதுமனு சேந்தனார் பாடிய பல்லாண்டுல அந்த பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்தான்னு பாடுவார். அந்த பாடலுக்கு அடிப்படையாக திகழ்ந்தது இந்த பாடல்னு சொல்லுவாங்க. ஆவின் பால் கண்டு அளவில் அருந்தவ பாலன் வேண்டலும் செல்லென்று பார்க்கடல்.
உபமன்யுவிற்காக பார்க்கடலையே தந்தான். அந்த பார்க்கடலில் தான் நம்ம திருமால் பள்ளி கொண்டிருக்கிறார்னு சொல்லுவாங்க. ஏன்னா உபமன்யுடைய அந்த அவரிடத்திலே தீக்கை பெற்றவர் திருமால், அதனால தனக்காக வந்த பார்க்கடலை அவர் திருமாலுக்கு கொடுத்த உபமன்யு தான் திருமாலுக்கு கொடுத்தார் என்று சொல்லுவார்கள். அந்த செய்திகள் எல்லாம் நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. சீர்த்தனன் மனையாளம். வினை தீருமே வினை போகுமேன்னு சொல்லாம வினை வீடுமேன்னு சொல்றாரு. வீடுதல்னா அழிதல்னு அர்த்தம். அந்த இது அந்த பாடலுக்கான எதுகை மோனைக்கை தவிர அந்தந்த இடத்துல தீரும் அது அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்வாரு. அதனால இந்த இடத்துல வினை வீடுமேன்னு சொல்றாரு. வீடுதல்னா அழிதல்னு அர்த்தம். வாழ்க வாழ்க. சரி, பரமேஸ்வரி அம்மா. சிவாய நம ஐயா. சீர்த்தனல் மனையாளும் சிறுவரும் ஆர்த்த சுற்றமும் பற்று இலை ஆதலால் கூத்தனருரையும் திருக்கோளிலி ஏத்தினிட்டொழுமின் இடர் தீருமே. கூத்தனருரையும் திருக்கோளிலி ஏத்தினிட்டொழுமின் இடர் தீருமே. நன்றி ஐயா. சீர்த்தனன் மனையாளும் சிறுவரும் ஆர்த்த சுற்றமும் பற்றிலை அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் அந்த உறவெல்லாம் விட்டுணுன்றதுக்காக அல்ல. இந்த உறவுகள் நமக்கு இறைவன் கொடுத்த கொடை. இந்த பிரிவிலே இவர்களெல்லாம் நமக்கு மனைவியாக மக்களாக சுற்றமாக அமைந்தார்கள். நம்மளுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் நம்மிடத்திலே நட்பு கொள்வதும் பகை கொள்வதும் நம்முடைய அந்த போக்கினாலே என்று சொல்வார்கள். அதனால இந்த பிரிவிலே அவர்கள் இருந்தாலும் அடுத்த பிறகு இவர்கள் தான் சுற்றமா வரும் சொல்ல முடியாது. அவரவர் வினை வழி அவரவர் அது அந்த நிலை மாறிடும் என்பதற்காக அந்த பற்றிலை என்ற சொன்னார். அதனால இதெல்லாம் வேண்டாம் திறந்துட்டு காட்டுக்கு போறோம்னு சைவம் அல்ல. நம்முடைய சைவம் என்பது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறைவில்லை. அதனால சீர்த்த மனை நன்மனையாள், நன்மனையாள்னு சொல்றார். ஏன்னா அதான் வாழ்க்கை துணை நலம். அதனால வெறும் மனையாள் சொல்லாம நன்மனையாள்னு சொன்னார். அதனால அதன் வழியாக வர சிறுவர்கள் குழந்தைகள், அதன் வழியாகிய சுற்றம், அந்த சுற்றங்கள் எல்லாம் நாம் நலமாக நல்ல எண்ணத்தோடு இருந்தால் அது நலமாக அமையும். நாம் என்னுடைய மனப்பாங்கு மாறி போனா அவெல்லாம் பகை மாறி போகும். அதனால அந்த பகைமையும் நட்பும் நம்முடைய மனப்பாங்கினாலே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அடுத்த பிறவிக்கு இவங்களாம் அவர்கள் சொல்ல முடியாது. இந்த பிறவில இவர்கள் இறைவன் கொடுத்த கொடையாக கருதி அவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றதை வற்புறுத்துற பாடலாக இந்த பாடல் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து மாலதாகி மயங்கும் மனிதர்கள். அடியேன் படிக்கிறேன். 8வது மயங்கும் மனிதர்கள் காலம் வந்து கடை முடியாமுனம் கோலவார் கோழில் கோளிலி மேவிய நீலகண்டனை நின்று நினைவினே. இறைவன் இந்த உலகத்தை ஐம்பூதங்களாக படைத்து அந்த ஐம்பூதங்கள் வழியாக ஐம்பொறிகளை தந்தான். அந்த ஐம்பொறிகள் வாயிலாக நாம் ஐம்புலன்களை அனுபவிக்கிறோம். அதனால ஆனால் அதிலே மயங்கி விடக்கூடாது. அதை அனுபவிக்கிறது ஏன்னா இறைவன், அதுவும் இறைவன் கொடுத்த கொடையானதுனால அதை அனுபவிக்கலாம். ஆனால் அதிலே மயங்கி விடக்கூடாது என்பதற்காக மாலாதாகி மயங்கி எங்கும் மனிதர்கள் காலம் வந்து கடைமுடையாமுனம் இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு அதிலே அழிந்து விடாமல் மாறாக இறைவனுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்திலே அழுந்த வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. கேடு மூடி கிடந்துண்ணு நாடது. அடியேன் படிக்கிறேன். ஒண்ணும் நாடாது தேடி நீ திரியாது சிவகதி கூடலாம் திரு
கோலினீசனை பாடுமீன் இரவோடு பகலுமே கூடலாம் திரு கோலினீசனை பாடுமின் இரவோடு பகலுமே. திருச்சிற்றம்பலம். பெருமானை இரவும் பகலும் பாடிக்கொண்டிருந்தால் சிவகதி கூடலாம் என்று சொல்கிற பாடல். இன்னைக்கு காலைல எழுந்த ராஜாராணி அம்மா ஒரு நல்ல மனதோடு அந்த ஊர் கோயில் திருப்பணி நிறைவேணும்னு வேண்டுகோள் வைத்தார்கள். அந்த பணி அந்த நல்ல அந்த அந்த இதனால நிறைவேறும். அதனால பெருமானை பாடி பாடல் மூலமாகவே அதை நாம் நிறைவேற்ற முடியும். பாடுமின் இரவோடு பகலும் என பூரணேஸ்வர திருப்பணி விரைவில் நிறைவேணும்னு பெருமானை பாடுவோம். கொம்மை வரிமுலை கொம்பனையாள் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் இங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன. நானும் இந்த பாட்டை உருணி சொல்லிச்சு பாடிக்கிட்டே இருந்தா அது விரைவில் நிறைவேறும். வாழ்க வாழ்க. அடுத்து மடுத்து மாமலை கோபால் சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். மடுத்து மாமலை ஏந்தலுன்றான்றனை அடர்ந்து பின்னும் இறங்கியவர்கள் அருள் கொடுத்து வன்னுரை கோலிலேயே தொழ விடுத்து நீங்கிடும் மேலை வினைகளை விடுத்து நீங்கிடும் மேலை வினைகளை. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கோளிலி பெருமானை தொழுதால் மேலை வினையாகிய எஞ்சு வினை என்ற சஞ்சித வினை அது நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று சொன்னதை விடுத்து நீங்கிடும் மேலை வினைகளே என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்த பதிகமும் கோளிலி பதிகம்தான். திருக்குறு 57 5ஆம் தலைமுறையிலே 57வது பதிகம் திருக்குறுந்தொகை. பகற்பெண் 4ஆக நாழிகை 10 - 12 மணி 9:36 - 10:48 இந்தோளம் ராகத்திலே பாடக்கூடியது. காவிரி தென்கரையிலே 123வது தலமாக திருவாரூர் எட்டுக்குடி சாலையில் இருக்கிறது. பெருமான் பிரம்மபுரீசர், அம்பாள் வண்டமரு பூங்குழலி. இதற்கான பெரிய புராண பாடல் 230 திருப்புகலூர் அமர்ந்தருளும். சிவாய நம. பெரிய புராண பாடல் 230. ஆமா. திருப்புகலூர் அமர்ந்தருளும் சிவபெருமான் சேவடிகள் கும்பிட்டேத்தும் விருப்புடைய உள்ளத்து மேவி எழும் காதல் புரி வேட்கை கூற ஒருபடுவார் திருவாரூர் ஒருவாறு தொழுதகன்று அங்கு உள்ளம் வைத்து பொறுப்பறையன் அடப்பாவை இடப்பாக பதிபிறவும் பணிந்து போந்தார். அப்பர் பெருமானுக்கு தலையாத்திரை செய்யணும்னு ஆசை. ஆனா திருவாரூர் பெருமான் மேலே காதல் கொண்டு அந்த திருவாரூர் பெற மனம் இல்லை. ஆனாலும் என்ன பண்ணாரா, மற்ற தலங்களை வணங்கணும்டா அந்த விருப்பத்தினால அந்த திருவாரூர் பெருமானை உள்ளம் வைத்து அங்கிருந்து ஒரு பெருமானுடைய அந்த இது அருளில மனம் வைத்து மற்ற தலங்களை பாடினார். அப்படி பாடிய தலங்களில ஒன்று திருக்கோளில். வாழ்கவே. முன்னமே நினையாது ஒழிந்தேன் இன்னம் நான் உன செவடியேத்திலேன் சென்னலார் வயல் சூழ் திருக்கோளிலே மன்னனே அடியேனை மறவலே திருக்கோளிலி மன்னனே அடியேனை மறவலே. அப்பர் பெருமான் கோளிலி பெருமான்கிட்டே வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? பெருமானே நான் உன்னை நினைக்கிறேன், இல்ல நான் உன்னை மறவாம இருக்கேன் அப்படி சொல்லாம, பெருமானே நீ என்னை மறவாமல் இருக்க வேண்டும் என்று யான் எனது என்ற செரு கட்டணையிலே அவன் அருளாலே அவன் தருண பெருமான் என்னை மறவாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். திருக்கோளிலே மன்னனே அடியேனை மறவலே என்ற சித்தாந்த சைவ நெறியிலே அமைந்த பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. விண்ணுளா தொழுதேத்தும் விளக்கினேன். சங்கரையா வாங்க.
தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. விண்ணுளார் தொழுதேத்தும் விளக்கினை, விண்ணுளார் தொழுதேத்தும் விளக்கினை, மண்ணுளார் வினை தீர்க்கும் மருந்தினை, பண்ணுளார் பயிலும் திரு கோலிலே, அண்ணலாரடி ஏ தொழுதுயினே, அண்ணலாரடியே தொழுதுயமினே. திருச்சிற்றம்பலம். நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்க்கும் மருந்தாக இருக்கிறான், அதனாலே அவனை தொழுது உய்ய வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நாளும் நம்முடைய நாள்கள் அறிகிறோம். பத்மாவதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். நாளும் நம்முடைய நாள்கள் அருகிலோம், ஆளும் நோய்கள் ஓர் 50 6 8 ஏழ்மைப்பட்டிருந்து நீர் நையாதே, கோலிலியாயரன் பதமே கூறுமே, கோலிலியாய் அரண் பதமே கூறுமே. நன்றி. ஆளும் நோய்கள் 50 6 8 அப்படின்னு சொல்லி 98 வகையான நோய்கள் உடம்புல இருக்குதான் அப்படின்னு அப்பர் சாமி சொல்றார். ஏன்னா அவரு சமண மதத்துல இருந்து பல நூல்களை ஆராய்ச்சி பண்ணி உடம்புல எத்தனை விதமான நோய்கள் இருக்குதுன்னு கணக்கு பண்றாரு. அந்த 98 நோய்களை பட்டியலிடணும்னா நம்ம பாம்பன் சாமி அந்த மாதிரி பட்டியலிட்டார். சண்முகத்துல பாத்தீங்கன்னா அது எல்லா விதமான நோய்களையும் பட்டியலிட்டு இருப்பார். அவர் தான் பெருமான அருமுக சிவன் என்று சொன்ன சிறப்புக்குரிய அந்த பாம்பன் சுவாமிகள். அவர்கள் பாடி அந்த சண்முகத்துல அந்த 98 நோய்களையும் பட்டியலிட்டு இருப்பார். அந்த வகையில அமைந்த இந்த பாடல் இங்க நாளும் நம்முடைய நாள்கள் அருகிலும். இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு என்ன கிழமை பல பேர் தெரியாது. ஏன்னா எழுந்து காலண்டர் பாரு பழக்கமே இல்லை. இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள், வியாழக்கிழமை குருவாரம், இன்னைக்கு பிரதோஷம், அது இல்லாம திருவாதிரை, எல்லாம் சேர்ந்த நல்ல நாள் இன்னைக்கு. வாழ்க வாழ்க. இந்த நாள்ல ஊரணீஸ்வரர் பெருமாளுடைய திருப்பணி நேரம் காலையில நினைத்திருக்கிறார்கள். அந்த நினைப்பு செயலாக மாற வேண்டும் என்று இந்த நன்னாளிலே பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க. விழவின் ஓசை ஒலியரா தன் பொழில். லலிதா பாலசுந்தரம் வாங்க. வாங்கம்மா வாங்கம்மா. நமசிவாய ஐயா. காலையில இந்த பிள்ளைகள்லாம் வந்து பாடினாங்க, ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி தினம் பாடினான்னு கேட்டு இருக்கேன். கிரண் தர்ஷனம். நன்றி. தினசரி சொல்லிட்டே தான் இருக்கேன் ஐயா. நேத்து கூட நைட்டு சொல்லியிருந்தேன், அவன் ஏந்துக்க மாட்டேன்றான், தான் பிரச்சனை. சரிங்க, சிவாய நமயா. பிள்ளைகள் அப்படிதான் இருக்கும், நம்ம தான் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணோம் இல்லையா. வாழ்க வாழ்க. அதனால ஆர்வம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, என்கரேஜ் தான் பண்ணுவோம், டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. வரல ஏந்துக்கலான்னு டிஸ்கரேஜ் பண்றதை விட ஏந்திருப்பா ஐயா கூப்பிடான்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. தினம் சொல்லிட்டே இருக்கேன் ஐயா. அவன் நைட்ல மூச்சுங்கிற நைட்ல நல்லா பேசிடுறான். மா நான் காலையில எழுந்து பாடுறேம்மா பாட்டி, நான் கண்டிப்பா பாடுவேன் பாட்டி அப்படின்னுருவான். காலையில கொஞ்சம் ஏந்துக்கிறதுக்கு சிரமப்படுறான். இயற்கையா உள்ள சோர்வு தானே. காலகட்டத்துல எல்லாருக்கும் லேட்டா தூங்குறப்பெல்லாம் நம்ம யாரும் சீக்கிரம் தூங்குறதில்ல, எல்லாம் லேட்டா தூங்குறோம், எல்லாம் காலையில எழுதுக்கிறதுக்கு சிரமமா தான் இருக்கா. அதனால நல்லதான். வாழ்க வாழ்க. நமச்சிவாய ஐயா. விழவின் ஓசை ஒலியரா தன் பொழில், பழகினார் வினை தீர்க்கும் பழம்பதி, அழல் கையான் அமரும் திருக்கோலிலே, குழகனார் திரு பாதமே கோருமே, குழகனா திரு பாதமே கோருமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க. பழகினால் வினை தீர்க்கும் பழம்பதினே. எதையும் பழக்கத்துல கொண்டுட்டா எல்லாம் சரியாயிடும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். எதையும் பழக்கத்தை கொண்டுட்டா சரியாயிடும். அதனால கொஞ்ச நாள் எப்படி சொல்லி சொல்லி பழகிட்டா தானா பிள்ளைகள் நம்மளோட அதிகமா நம்மள எழுப்பிவிட்டா பாட்டு டைம் ஆச்சு வா பாட்டு பாடலான்னு கூப்பிடுவோம், நம்மள கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வரும். வாழ்க வாழ்க.
மூலமாகிய மூவர்க்கும் மூர்த்தியே. ஐயா இருக்காங்களா? சிவாய நமய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. மூலமாகிய மூவர்க்கும் மூர்த்தியை காலனாகிய காலர்க்கும் காலனை கோலமாம்பொழில் சீழ்சூழ் திருக்கோலிலி சூலபாணி தன் பாதம் தொழுமினே. கோலமாம்பொழில் சூழ் திருக்கோலிலி சூலபாணி தன் பாதம் தொழுமினே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய. நன்றி ஐயா. படைப்பாய் காப்பாய் தொடைப்பாய் போற்றி என்று பெருமான் ஆன்மாக்கள் உய்வதற்காக என்ன பண்றாங்கன்னா முத்தொழில் ஐந்தொழில் செய்கிறான்னு சொல்லுவாங்க, முத்தொழில் செய்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த முத்தொழில் செய்கிற மும்மூர்த்தியாய் அவன் இருக்கிறான். அந்த மும்மூர்த்திக்கு மேல மூலமூர்த்தியா இருக்கிறான். அப்படி மூலமூர்த்தியாய் பெருமானுக்கு என்ன பேருனா சூலபாணின்னு பெருமா. அது மும்மல காரியம் செய்து நம்மளை ஆட்கொள்ளனா அதுக்கு சூலபாணின்னு பேரு. அதான் திரிசூலம்னு சொல்லுவாங்க. அந்த சூலபாணியின் பாதம் தொழுமினேன்னு நம்மளை எல்லாம் அந்த மூலமூர்த்தியாகிய சூலபாணியை வணங்குவதற்கு நம்மளை அழைக்கிறார் அப்பர். வாழ்க வாழ்க. நல்ல அருமையான பாட்டு இது. அடுத்து காற்றனை கடல் நஞ்சம். தாமோதரையா. தாமோதரையா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். காற்றனை கடல் நஞ்சமுதுண்டவன் நீற்றனை நிமிர் புன்சடை அண்ணலை ஆற்றனை அமரும் திருக்கோளிலி ஏற்றனாரடியே தொழுதேத்துமே. ஆற்றனை அமரும் திருக்கோளிலி ஏற்றனாரடியே தொழுதேத்துமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க 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 வாழ்க. காற்றனை கடல் நஞ்சு அமுது உண்ட கடத்தனை நம்ம ஐயா தாமரையா எங்க இருக்காரு? கடல் நாகை காரன் இருக்காரு. அங்க காற்றுக்கு என்ன பஞ்சமான, அதனால அவன் காற்றாய் இருக்கிறான் என்று அந்த கடல் நாகை காரணத்தை நினைவுபடுத்துற பாடலா வச்சுக்கலாம் இது. வாழ்க வாழ்க. அடுத்து வேதமாய விண்ணோர்கள் தலைவனை. வாழப்பாடி சித்ராவாக. அடைய பெருமக்கள் திருப்பி வணங்கிறேன் சாமி. வேதமாய விண்ணோர்கள் தலைவனை ஓதி மண்ணுயிரேத்தும் ஒருவனை கோதி வண்டரை திருக்கோளிலி வேதநாயகன் பாதம் விரும்புமே. கோதி வண்டரையும் திருக்கோளிலி வேதநாயகன் பாதம் விரும்புமே. நன்றி. வேதநாயகன் என்பது வேதமாகிய அஞ்செழுத்துக்கு தலைவனா இருக்கிறான். அவனுடைய பாதத்தை விரும்பினால் அவன் நமக்கு அருள் செய்வான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. நீதியார் தொழுவார்கள் தலைவனை. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா. இருக்காங்களா ஐயா? ஐயா அவருக்கு மியூட் எடுக்கணுங்க ஐயா. நட இருக்காரா? மூட்டு எடு சொல்லுங்க. அடுத்தது மல்லிகா படிங்க. அதுக்குள்ள அவர் மீட்டு எடுத்தோடனே அவர் கூப்பிடலாம். சரியா? படிக்கிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். நேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மாலும் நான் முகனாலும் நீதியால் தொழுவார்கள். நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நீதியார் தொழுவார்கள் தலைவனை வாதையான விடுக்குமணியினை கோதி வண்டரை உந்திருக்கோளிலி
வேதநாயகன் பாதம் விரும்புமே, வேதநாயகன் பாதம் விரும்புமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நம்முடைய மனசாட்சி என்ன சொல்றதோ அதுதான் நீதி. அதுவே நல்லது கெட்டது சொல்லும். அதனால அந்த மனசாட்சிப்பட நடக்கிற நீதியால் தொழுவார்கள் வாதை தீர்க்கும். மனசாட்சிப்பட நடந்தா வாழ்க்கையில எந்த விதமான துன்பமும் இல்லை என்பதை உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க. மாலும் நான்முகன். முனுசாமி ஐயா எத்து விடுமா அவருக்கு. சரிங்க ஐயா. அடிச்சாரு முனுசாமி ஐயா தான் அடிச்சாரு. நமச்சிவாய சிவாயத்தை சுற்றும் அடியார் பெருமக்களை பாத பூஜ்யம் சமர்ப்பாமி, தூபதீப நீராஞ்சன சமர்ப்பாமி. அப்பா தயவு செய்து ஆடியன் ஏதோ ஓரளவுக்கு தான் நம்ம பழக்கிருக்குமே தவிர இந்த செல்லில் வந்து இப்படி அப்படியே தீண்டிங்கிட்டு பார்க்குற பழக்கம் நமக்கு இல்லைங்க. வரப்போகணும் நம்ம போடுற போகணும், இதுதான் நமக்கு அடியனுக்கு தீமையை தவிர மற்றபடி வேறு தெரியாது. நீங்கள் எத்தனாவது படிக்கணும்னு தியாகத்துக்காக நீட் போடுபாட்டக்கா வந்தாலே சிரமம் பண்ணுறீங்க. அடியன் நான் கேட்டேன், காதாலேயே கேட்டுக்கிறேன்ப்பா. தயவுசெய்து என்னை எதுவும் சரி தொந்தரப்படாதீங்க. தயவுசெய்து நான் காதாலே கேட்டுக்கிறேன். பாடலாமே பதிக சொல்றேன். 5:57 10 8வது 9வது பாட்டு படிக்கலாயா? அதான்ப்பா முதல்ல இந்த 56வதுக்கு நான் கேட்டப்பா, அது பதில் சொல்லலை. அது அவர் இது வந்தாலே சிரமம், கணபதி ஐயா வந்தாலே சிரமம் தான் அப்படின்னு அவரு கொஞ்சம் மாதிரியா சொல்றாரு. அது நமக்கு அவர் தப்பால ஒண்ணு சொல்ல, அவர் டெக்னிக் அது வந்து தொழில் கோளாறு, அதனால சொல்றாரு. நெட்ல ப்ராப்ளம் வருது, சவுண்ட் வருதுன்னு சொன்ன. உங்களுக்கு மட்டும் இல்ல, பாண்டிச்சேரி முனுசாமி ஐயாவுடைய இதுல அது வருதுன்னு 2 பேரும் சேர்ந்து தான் சொன்னார். உங்களை மட்டும் சொல்லல. யாரையும் தப்பா சொல்றாங்க, நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். பெரியவங்களா இவர் வந்தாலே அப்படி ஐயா அவர் உங்களை அது அந்த இதுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால ப்ராப்ளம், தொழில் இது தகராறு, அது வேற ஒண்ணும் இல்ல. முனுசாமி ஐயாக்கா அப்படிதான் இருக்குது, உங்களுக்கு அப்படிதான் இருக்குது. அந்த உங்களுடைய அந்த இது கருவி மேலதான் தகராறு தவிர உங்க மேல குறை சொல்லல. கருவியினுடைய குறைய சொன்னா தவிர உங்க குறைய சொல்லல. ஆனா நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. பெருமான் வந்து குறைவிலா நிறைவு கோதில ஆகாமது. நீங்க பெரியவங்க அதெல்லாம் வந்து இது பண்ணி இப்ப நீங்க பதிகம் படிக்கிறீங்க. 5வது திருமல 57வது பதிகம் 8வது பாட்டு 9வது பாடு. உங்க குரல் நாங்க கேட்கணும் ஐயா. கணபதி ஐயா பாடுங்க. பாட்டாவுடைய சிவா ஐயா கணபதி ஐயா ஒரு நிமிஷம். ராஜா ஐயா மியூட் எடுக்கலன்றாரு, நான் அவரை மியூட் எடுங்கன்றேன். எல்லாரும் உங்களை விரும்புறோங்க ஐயா. நாங்க இவ்வளவு பாடுறீங்க, நாங்க எல்லாரும் பெருமைப்படுறோம். ஐயா இந்த நிகழ்ச்சி வந்து கலந்துரையாடல பேரு எல்லா அடியார்கள் கொரோனா கேட்கணுன்றதுக்காக அந்த நிகழ்ச்சியை வச்சிருக்கோம்யா. இல்லைன்னா வெறும் படிக்கணும், நான் மட்டும் பேசாம படிச்சுட்டே போயிடுவேன். என்ன யாராவது ஒருத்தர் கூட படிக்க சொல்லிட்டு நாராயண விளக்க சொல்லிட்டு போயிடலாம், சொற்பொழி மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லாம இது கலந்துரையாடல எல்லாருடைய அடியார் இல்ல பங்கு பெறுகிற அத்தனை அடியார் குரலும் கேட்கணும்ன்றதுக்காக அந்த நிகழ்ச்சியை பெரிய புராண கலந்துரையாடல். கலந்தனின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன் என்ற சூழ்நிலை தான் இந்த பதிக பாராயணம் வச்சிருக்கோம். திருமுறை தமிழோசை எல்லாருடைய குரல்லையும் கேட்கணும். நான் மட்டும் பாட்டேன்னா அது ஒண்ணு இருக்காது. சரிங்களா? அதனால உங்களை குறை சொல்லணும்னு சொல்ல, அந்த கருவியில குறை இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்ல, முனுசாமி 2 சேர்த்தா சொன்னார் அவரு. கருவி மேல இருக்கிற குறைய உங்க மேல சொன்னதா நீங்க தவறா நினைச்சுக்க கூடாது. வாழ்க வாழ்க. எப்போ என்ன ஒரு சந்தேகம்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போ பாரு வாய் போட்டு போட்ட மாதிரி அந்த இன்னிட்ட போடாத விட்டுறாரு. நான் பாடினதுமே நான் நிறுத்திடுவேன். அப்படி வச்சு அவரு ஒரு மனசு யாரோட வாயை யாரும் பூட்டு போட முடியாது. யாரும் அதுக்கெல்லாம் நான் வந்து ஒத்துக்கிறதில்ல. வாய் பூட்டு எல்லாம் யாரும் போடல. நீங்க தவறா நினைக்கணும். அந்த கருவியில ஏதோ பிரச்சனை இருக்குது.
அது உங்க கருவிலையும் அந்த முன்சாமியா கருவிலையும் இருக்குது. எல்லாருடைய அந்த எக்கோ வருதுன்றதுனால டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொன்னாரே தவிர உங்களை பத்தி எதுவும் சொல்லல. நீங்க பெரியவங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணோம். நானாவிட பரிபர புஷ்பம் சார்பையாவே அந்த அடியார்களை வாழ்த்துறீங்க காலையில. அந்த வாழ்த்து எங்களுக்கு வேணும். ஆனா நீங்க பெரியவங்க நீங்க கோச்சிக்க கூடாது. நீங்க இப்ப இந்த பதிகம் படிக்கிறீங்க, 5ஆம் திருமுறையில 57வது பதிகத்துல 8வது பாட்டு இப்ப படிக்கிறீங்க. மாலும் நான்மகன் 4 மறிகளா. நான் எப்போ ஒரு நேரம் தான், ஏதோ ஒரு நேரத்துல தான் இது கவனிக்காது என்ன பதிவுன்னு கேட்பேனே தவிர மற்றபடி எப்பவுமே நான் பாட்டாவோடவே தான் வருவேன். அது கேட்கிற பழக்கமே இல்லை. நீங்க பெரியவங்க தவறா எடுத்துக்கூடாது. உங்க அப்படி ஏதாவது அவர் பேசி உங்க மனசை நோக்கடிச்சிருந்தான்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிழையுடனே பொறுத்திடுவார் என்றடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராதே படலமென்கள் மறைப்பதான ஆயிடக்கூடாது. நீங்க உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். நீங்க படிங்க, நாங்க கேட்கிறோம். சரிங்களா? ஐயா போன்ல தாங்க ஃபால்ட். அந்த போனு சாம்சங் போன் நினைக்கிறேன். கருவி மேல ப்ராப்ளம் தான் தம் மேல சொல்லிட்டு நினைச்சுக்கிறாரு அவரு. உங்க போன்ல முன்சாமையா போன் அப்படிதான் இருக்குன்னு சொன்னாரு. ரெண்டு பேரும் ஓபன் பண்ணி பாருங்க. முன்சாமையா வந்தாருன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி கணபதியா வந்தாருன்னா ஒண்ணு இல்ல. சரிப்பா, நெகட்டிவ் நேரமா பதிவு செய்யும் போது கண்ட இறைச்சல்லாம் ரொம்ப அதிகமா கேக்குதுங்க அந்த மைக்ல. அதனாலதான் சொன்னாருங்க, வேற ஒண்ணும். யாரும் புறக்கணிக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. உங்களை புறக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். பெரிய நேரமாகுது, காலம். நீங்க அதை பதிவு பாருங்க. 5:57 சிவா திருச்சிற்றம்பலம் 5ஆம் திருமுறையில 57வது 8வது பாட்டு. மாலும் நான்முகன் 4 மறிகள். திருச்சிற்றம்பலம். மாலும் நான்முகன் 4 அறிவன பன்மென்மொழி யாடொரு பங்கனை கோலமொழில் சூழ்திருக்கோலிலே நீலகண்டனை நித்தல் நினைமினே கோலமொழில் சூழ்திருக்கோலிலே நீலகண்டனை நித்தல் நினைமினே சிவா திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க. நீங்க பெரியவங்க தவறா நினைச்ச கூடாது. அப்படி என்னன்னா இப்ப நீங்க பெரியவங்க என்ன பெரியவன் சும்மா ஏழை திருமணி எத்தனையோ காலமெல்லாம் வாழ்க்கிறேன் பரம்பரை அனுபவாதிகள் இல்லையா? பெருமாளுக்கு தொண்டு செய்றீங்க. நன்மொழி தாழ பிடித்தவா தோணுக்கும் ஆளாமோ சிவா. நான் என்ன உங்களோட வயது அனுபவம் தான், வேற ஒண்ணு இல்லை. வாழ்க. நீலகண்டனை நித்தல் நினைவினேன்னு. நீலகண்டம் என்பது நம்முடைய தீமைதான் நஞ்சு. நம்முடைய நாம் நினைக்கிற நன்மைகளை நினைத்தா அது அமுதம். அதனால நீலகண்டம் நினைத்தால் தீமையும் நன்மையும், தீமையாகிய நஞ்சு போய் நன்மையாக அமுது வர வேண்டும் என்பதற்காக அந்த நீலகண்ட பெருமானை நாளும் நினைத்த. வாழ்க. அரக்கனாய இலங்கையர் மன்னனை. முனுசாமி ஐயா வாங்க. வாங்கய்யா. முன்சாமியா இருக்காங்களா லைன்ல? லைன்ல வரலையா? எக்கோ வருது. நீங்க பாடுறது கேக்கல ஐயா. நீங்க பாடுறது கேக்கல ஐயா. புரியுதுங்களா? கணபதி மீட் போடல இன்னும். வாங்க முனுசாமி ஐயா பாடுங்க.
அந்த மியூட் போட்டாருன்னா இப்ப அந்த எக்கோ வந்திருக்காது. இப்ப வாங்க சாமி, வெளியே போயிட்டு வந்துறீங்களா? வாங்க பாடுங்க. நேத்துல இருந்து முயற்சி பண்றாரு பாடுறதுக்கு. சிவசிவா. நம்ம ஐயா பேசுறது ராஜா, அவருக்கு கேக்குதா? அவரு கேட்கும் கேட்கும். அடுத்தவங்க பாட கேக்குதா? சொல்லுங்க ராஜா. அடுத்தது பாடல் அவர் படிக்க சொல்ல வாய்ப்பு கொடுக்கலாம். நித்திலாமா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஆமா. அரக்கனாய இலங்கையர் மன்னனை நெருக்கிய மோடி பத்திரு தானவர்க்கு இரக்கமாகிய வன்றிரு கோளிலி அருத்தியா அடியே தொழு தூய்மினே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருக்கோளில் எம்பெருமான் இரக்கமாகியவன், அதனால கருணையின் வடிவம் என்று சொல்லி அவனை அருத்தியால் அவனை விருப்பத்தோடு தொழுது உய்யலாம் என்று அப்பர் பெருமான் கூறிய அந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் திருமுறையிலே 58வது பதிகமாக திரு பழையாறை வடதாடி. இது பண் வந்து திருக்குறுந்தொகை, பகற்பன் 4ஆக, நாழிகை 10 - 12, மணி வந்து 9:36 - 10:48 இந்தோளம் ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் வந்து கால்படைய தென்கரையில 24வது தலமாக கும்பகோணம் ஆவூர் சாலையில இருக்கிறது. பெருமான் வந்து சோமேசர், அம்பாள் வந்து மேகலாம்பிகை. இதற்கான பெரியவரான பாடல் 300. தலையின் மயிரை பறித்தொன்னும். சிவாய நம. முன்னூறு பெரிய புராண பாடல் எண் 300. தலையின் மயிரை பறித்துண்ணும் சாதி அமணர் மறைத்தாலும் நிலையிலாதார் நிலைமையினால் மறைக்க ஒண்ணுமோ என்னும் விலையில் வாய்மை குறுந்தொகைகள் விளம்பி புறம் போந்தங்கு அமர்ந்தே இலைகள் சூழ படையார் சேர் இடங்கள் பிறவும் தொழ அணைவார். ஆக பழையாறை வடதலையில அங்க இருக்க பெருமானை மறைத்து அந்த சமணர்கள் என்ன பண்ணாங்க, அங்க ஒரு பள்ளியறை அமைத்து விட்டார்கள். அதனால அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இவர் என்ன பண்ணாரு, போராட்டம் எல்லாம் பண்ணல, பேசாம உண்ணாவிரதம் இருந்தார். நமக்கு இந்திய நாட்டுக்கு விடுதலை தந்த காந்தி வந்து அகிம்சா முறையிலே போராடினார். ஆங்கிலேயன் வந்து அவரை வந்து பார்த்து பேசினான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னோடி யாருன்னா அப்பர் சாமி தான். இவர் என்ன பண்ணாரு, உன்னை கண்டு அல்லால் நான் உணவு கொள்ள மாட்டேன் என்று உண்ணாவிரதம் இருந்தார். அரசன் தேடி வந்து அருள் அதுக்கு வேண்டியதை செய்தான். எதனால, இவருடைய உண்ணாவிரதத்தின் பலனாக அந்த பழையாறை விடுதலை பெருமான் அரசனுடைய கனவிலே தோன்றி ஆவண செய்ய வேண்டும் என்று பெருமான் சொன்னார். அப்ப அப்பர் சாமியுடைய உண்ணாவிரதம் அரசனுக்கு புண்ணியமாச்சு. பெருமான் வந்து கனவுல காட்சி கொடுற அளவுக்கு அந்த காட்சியின் மூலமாக அவன் வந்து அந்த பாழியறையும் பள்ளி அகற்றி பெருமானுக்கு பண்ணாரு. அதற்காக அப்பொழுது அந்த பெருமானை கண்டு வணங்கிய போது பாடிய பாடல் வாழ்க வாழ்க. அந்த பழையாறை வடதளி. சிற்றம்பலம். தலையலாம் பறிக்க சமன் கையருள் நிலையினான் மறைத்தால் மறை கொண்ணுமோ அலையினார் பொழில் ஆரை வடதளி நிலையினான் அடியே நினைந்துய்மினே நிலையினான் அடியே நினைந்துய்மினே. நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்பை நிறைவேற்றுகிற பெருமானாக நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானான்னு. இவர் போய் அரச தேடி போய்
இந்த மாதிரி இந்த கோயில் இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவரு இது கொடுத்து குற்றப்பத்திரிகை வாசிச்சு அவரு இந்த தேடலை. இவர் இருந்த இடத்திலிருந்து பெருமானுடைய திருக்கோயில் திறக்க வேண்டும், நாம் வழிபாட வேண்டும் என்று நினைந்தார். அந்த நினைப்பு என்ன பண்ணாரு, பெருமான் அரசனுடைய கனவிலே தோன்றி அரசனை இங்கே வரவழைத்து, அதனால அந்த பெருமானை மறைக்க ஒண்ணுமோ மறைக்க இயலாது என்பதை நிலையினான் மறைத்தான் மறைக்க ஒண்ணுமோ என்று பாடினார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து மூக்கினான் முரண் ரோதிய கொண்டிகை. முனுசாமி ஐயா வாங்க. வாங்கயா. போயிட்டு ஒரு வரலையா, இன்னும் வெளியே போனவர் இன்னும் வரலைங்க ஐயா. பாண்டியன் ஐயா வாங்க. பாண்டியன். எத்தனாவது பாட்டுங்க? மூக்கினாளுங்களா? மூக்கினால் முரன்றோதிய குண்டிகை தூக்கினார் குளம் தூரறுத்தேதன காக்கினானியாரை வடதளி நோக்கினார்கில்லை யாவரு நோய்களே நோக்கினார்கில்லை யாவரு நோய்களே. திருச்சிற்றம்பலம். மூக்கினால் முரளுத என்பது ஒரு நெறிய கடைபிடிச்சான். அந்த குண்டிகை தூக்கி அந்த சமணர்கள் மூக்கே நீ முரலாய் என்ற அந்த நெறி சமணர்கள் நெறி சொல்றார். நம்முடைய நெறி வாயே வாழ்த்து கண்டா என்பதுதான். வாழ்க வாழ்க. அடுத்து குண்டுரைக்கும் குணமில்லரை. மூணாவது பாட்டு. செல்வம் அம்மாவாங்க. செல்வம். குண்டரை குணமில்லரை குறையில் மிண்டரை துறந்த விமலந்தனை அண்டரை பழையாரை வடதளி கண்டரை தொழுதொய்ந்தன கைகளே அண்டரை பழையாரை வடதளி கண்டரை தொழுதொய்ந்தன கைகளே. திருச்சிற்றம்பலம். இவர் மனதால் நினைத்ததை பெருமான் என்ன பண்ணார், அரசன் மூலமாக செய்து காட்டினான். அதனாலே அந்த கண்டராகி அந்த வடதளியில் கண்டர் என்பதே நீலகண்ட பெருமான். அந்த நீலகண்ட பெருமானை இவருடைய கைகள் தொழுது உய்ந்தன, கைகால் கூப்பி தொழிர் என்று கைகள் தொழுது உய்ந்தன என்கிறார். வாழ்க வாழ்க. முடையரை தலை முண்டிக்கும் மொட்டரை. சித்ரா சித்ராவா. திருச்சிற்றம்பலம். முடையரை தலை முண்டிக்கும் மொட்டரை கடையரை கடிந்தார் கனல் வெண்மழு படையரை பழையாரை வடதளி உடையரை குளிர்ந்துல்குமென் உள்ளமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வடதளி உடையரை குளிர்ந்து உள்கும் என் உள்ளமே. பெருமான் நினைத்தால் நம்முடைய உள்ளம் குளிரும். நாமெல்லாம் ஆணவமாகிய வெப்பத்தில் இருக்கிறோம். அதனாலே அதிலிருந்து மீள வேண்டுமானால் பெருமானுடைய எண்ணமாகிய குளிர்ச்சியில தங்க வேண்டும் என்று சொல்கிற வகையில வடதளி உடையரை குளிர்ந்து உள்கும் என் உள்ளமே என்கிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. ஒள்ளரிக்கனார். அஞ்சாவது பாட்டு. ராஜேஸ்வரி அம்மாவாங்க. உள்ளரு காணா முன்னமானின்றோம் கள்ளரை கடி தருமம் பூரலை அல்லலாம்பூனல் தாரை வாடலி வள்ளலாய் புகழ் வாடுமே. திருச்சிட்டம்பலங்க. நன்றிங்க. வாழ்க வாழ்க. வள்ளலை புகழ துயர்வாடுமே. என்ன துயர்? பெருமானை வணங்க முடியவில்லை என்ற துயர். அந்த துயரை என்ன பண்ணாரு இவர்? பெருமானை தொழுது அந்த பெருமான் அரசனிடத்திலே போய் சென்று அந்த துயரை தீர்த்தான் என்ற வகையில அமைந்த பாடல். வள்ளலை புகழ துயர் வாடுமே. வாழ்க வாழ்க. நீதியை கட நின்று. ஸ்ரீதேவையா வாங்க.
நீதியை கெட நின்றமனேயோனோ நீதியை கெட நின்று அமனே உணும் சாதியை கெடு மா செய்த சங்கரன் ஆதியை பழையாறை வடதளி சோதியை தொழுவார் துயர் தீருமே ஆதியை பழையாறை வடதளி சோதியை தொழுவார் துயர் தீருமே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். சாதியை கெடுமா செய்த சங்கரன் அவர்களெல்லாம் கடவுளை வணங்குறாம என்ன பண்ணாங்க சமணரெல்லாம் அறநெறியை கடைப்பிடாத அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அந்த சாதியை கடச் செய்தவன் ஆகிய சங்கரன் என்று சொல்லி சாதி குலம் பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலின் இருந்த யாரு இவர் சமணரா சொல்ல அப்படி இருந்தார்னு சொல்லுவாங்க. அந்த ஆதமிலின் ஆயேனை அல்லலறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறருருவம் யானெனதன் முறை மாய்த்து கோதிலமுதானானை கொலாவுதில்லை கொண்டேன்னு அந்த சாதி என்ற அந்த பித்தத்திலிருந்து தெளிதல் அதை தெளிவிக்கக்கூடிய பெருமான் அதை கெடுக்கக்கூடியவர் நம்முடைய சங்கரன் என்று சொல்கிறார்கள். அதனால நம்முடைய சைவம் என்பது எல்லாரையும் சமமா பாவிப்பது. திருநீலகண்ட குயவனார் முதல் திருநீலகண்ட பாணரார் வரை அனைவரையும் சமமாக பாவிக்கிற சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து திரட்டிரைக்க உமா அம்மாவாக உமா இரட்டு இறைக்காவலம் இனிக்கும் சமன் இரட்டரை திரித்த திருமாந்தனை அருள் திறத்து அணியாரை வடைதளி திருட்டரை தொல தீதினை தீருமே. அருள் திறத்து அணியறை வடைதளி திருட்டரை தொல தீதினை தீருமே. வடதளி தெருட்டனை தொட தீவினை தீருமே என்று அவன் வடதளி பெருமான் என்ன பண்ணான்? அரசனுடைய கனவுல போய் அந்த உண்மையை தெளிவித்து அதன் மூலமாக அவனுடைய தீவினையும் தீர்த்து இவருடைய எண்ணத்தையும் நிறைவேற்றினான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஓதின் அஞ்செழுத்து சதானந்தன் ஐயா வாங்க. சதானந்தன். சிற்றம்பலம். ஓதின் அஞ்செழுத்து அஞ்சு உணரா அச்சமன் வேதினை படுத்தானை வெங்கூற்றுவதே பாதனை பழையாறை வடதளி பாதனை பழையாறை வடதளி நாதனை தொழ நம்வினை நாசமே நாதனை தொழ நம்வினை நாசமே. திருச்சிற்றம்பலம். சமணர்கள் அங்க பழையாறை வடதலை கோயிலை மூடி வைத்து அங்கே பள்ளி அறைகிற சமணர்கள் யாரு? ஓதும் அஞ்செழுத்து உணரா சமணர்கள். அந்த அஞ்செழுத்த உணராதனாலே அவர் என்ன பண்ணாங்க? அத்தின் மந்திரத்தை பிடிச்சி அதன் மூலமாக என்ன பண்ணாங்க? அவர்கள் தனக்கும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் இல்லாம பயன் இல்லாமல் போனார்கள். ஆனால் அவர்கள் அஞ்செழுத்தை உணர்ந்தால் நாம் அவங்களுடைய வினை தீர்ந்திருக்கும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அதனால நாதனை தொட நம்பினை நாசமே என்று. அடுத்து வாயிரும் தமிழே படித்தாளுரா. நடராஜயா வரீங்களா? திருச்சிற்றம்பலம். கோழியில் தானங்கய்யா? ஆமா. 9வது பாட்டு. திருப்பழையாறை வடதளி. சரிங்கய்யா. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். வாயிருந்தமிழே. நன்றிங்க நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வாயிருந்தமிழே
படித்தாலுரா ஆயிரம் சமனும் மழிவாக்கினான் பாயிரும் புனல்லாரை வடதளி மேயவன் என வல்வினை வீடுமே பாயிரும் புனல்லாரை வடதளி மேயவன் என வல்வினை வீடுமே. நன்றிங்கய்யா. பாயிரும் தமிழே படித்து ஆளூரா ஆயிரம் சமன் என்று அந்த செந்தமிழ் பயன் சிவநெறிதான். அந்த சிவநெறியை உணராத சமணர்களாக அவர்கள் அறநெறியை பிடித்து கொண்டு கடவுளை மறந்தார்கள். அதனாலே அவர்கள் பெருமானுக்கு ஆளாகவில்லை. அந்த ஆளாதனாலே அவர்களை அழிவாக்கினான். அந்த பள்ளியறையெல்லாம் பாழியறையும் பள்ளியறையும் மாற்றி அதை அமைத்த அரசன் மூலமாக அமைத்தான் என்ற வகையில அதற்கு உதவியது நம்முடைய செந்தமிழ் என்று சொல்லி வாயிரும் தமிழ் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கடைசி பாட்டு இருக்கா? பத்தாவது பாட்டு. செருத்தனை செய்யும் சேன அரக்கனுடல் எருத்திர விரலால் இறை ஊன்றிய அறுத்தனை பழையாறை வடதளி திருத்தனை தொழுவார் வினை தேயுமே. வடதளி திருத்தனை என்று சொல்லி அந்த பழையாறை வடதளி பெருமான் அப்பர் பெருமானுடைய அந்த உண்ண நோன்பினாலே அரசனுடைய மனதை திருத்தி அந்த திருக்கோயிலை திறக்க செய்தான். அதனாலே அந்த வடதளி திருத்தன் என்பது அந்த மன்னனையும் திருத்த செய்தது. அதன் மூலமாக அந்த ஊர் மக்களும் திருத்த செய்தது. அதனாலே திருத்தனை தொழுவார் வினை தீருமே என்று சொல்லி நம்முடைய வினைகள் எல்லாம் செய்வதற்கு அந்த பழையாறை வடதளி பெருமான் உதவுவான் என்ற வகையிலே அமைந்த பாடல் என்று சொல்லி இதோட இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மிச்ச நாளைக்கு வச்சுக்கலாம். நன்றி ஐயா. ஐயா பொன்னூசலும் நிறைவு பாடலும் வேற யாருன்னா பாட சொல்லுங்க. ஆனா வாழ்த்து மட்டும் கணபதி ஐயா பாட சொல்லுங்க. சரி 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 சொல்லிடுறேன். பொன்னூசல் செல்வம் அம்மா படிக்க பொன்னூசல் திருக்கதவம் அடைப்பதற்கு பரமேஸ்வரி அம்மா. பொன்னூசல் எத்தனாவது பாட்டையா? முதல் பாட்டா? மூன்றிலங்கு நயனந்தான் மூவாத வான்றங்கு தேவர்களும் காணா மலரடிகள் தெந்தங்கு தித்தித்தமுதூரி தாந்தெளிந்திங்கு ஒன்றங்கு நின்றிருக்கும் உத்தர கோசமங்கை கோன்றங்கு இடைமருது பாடி குளமஞ்சை போன்றங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. திருக்கதம் அடைப்பித்த விடுமின் வெகுளி வைக்கும். யார கூப்பிட்டாரா ஐயா? வாங்க 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 வாங்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையானடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமே உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே.
திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மன்னமென்ன புகழ் களையுமாறு வேண்டுகிறார். வாழ்க வாழ்க. வாழ்த்து. கணபதி ஐயா வாங்க கணபதியா வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வளல வைகளும் என்னில் நல்கதே யாது ஓர் குறைவிலை கண்ணில் நல்ல கழுமலை விழநகர் பெண்ணில் நல்லடும் பெருந்தகை இருந்ததே தனந்தரும் கல்வி தரும் தரவழிய மணந்தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் மஞ்சமிழ இனந்தரும் நல்லடையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமி கடைக்கண்களே. சிவா திருச்சிற்றம்பலம். அடியேன் தெரியாமல் பஞ்சபூதத்தினாலும் தெரியாமல் செய்த குற்றங்களை மன்னித்து இந்த தமிழ் மன்னிக்க வேண்டிய சிவா சிவா சிவா. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நீங்க பெரியமா வாழ்க வாழ்க வாழ்க. பாடுங்க சிவா திருச்சிற்றம்பலம். பஞ்சபுராணம் போவா வான்மகில் விழாது பெய்க பாடுங்க. ஆரியரை தொடர்ந்தால் வாழ்க பாடுங்க. சரிப்பா சரி. வான்மகில் வியாது மணிமலம் சுழக்க மன்னன் கோல் மறையசரிகே குறவிலாவிரை வாழ்கே நான் மறை அரங்கள் ஓங்க நட்டமும் மென்மைகள் சைவ நீதி விலகுக உலகமில்ல சைவ நீதி உலங்குக உலகமில்ல ஆறுது திறந்தோல் வாழ்க அருகும் வாழ்க வெப்பை கூறுவது அறிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனந்தன் நன்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரல்ல வாழ்க சீர் அடியாரல்ல வாழ்க சீர் அடியாரல்ல. சிவா. நடந்த செயலும் நடக்க போகும் செயலும் நன்மையாக முடிந்து நலபலம் பெருகி உள்ளம் தூய்மையாய் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தந்து எப்போது உன்னை நினைக்க வரந்தருவாய் சிவபெருமானே. சிவா 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 சிவா. வாழ்க வாழ்க வாழ்க. நன்மையை பெருக அருள் நறியே வந்தணைந்து நல்லோரில் மன்னது தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னேமிசை பாதமலர் சுட்டினான் சிவபெருமான். வாழ்க வாழ்க. முடிக்கலாயா? சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம்.
அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பாக இன்று இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அன்பர் பெருமக்கள் கலந்து கொள்ளலாம். 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்ற தலைப்பின் கீழே நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அன்பர் பெருமக்கள் கலந்து கொள்ளலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னேறி காட்டுமே என்று கூறி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். ஸ்ரீதேவையா, இன்னைக்கு வியாழக்கிழமை குருவாரம் பிரதோஷம் திருவாதிரை, அதனால இன்னைக்கு திருவாதிரை பதிகம் படிச்சு கண்டிப்பாங்க ஐயா. சொல்லுங்க சாமி. வழிபாடு வந்துடுறேன். திருவாதிரை வழிபாடு இன்னைக்கு இல்லையா, நாளைக்கு காலையில வச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பிரதோஷம், அதனால கூட்டம் அதிகமா இருக்கும், அதனால நாளைக்கு வச்சுக்கிறேன். சரி, நன்றி. நாளைக்கு காலையில 9ல இருந்து 11:30 காலையில வச்சிடலாம். சரி. ஏன்னா மத்தியானத்துக்கு மேல நட்சத்திரம் இல்ல, இன்னைக்கு 1 மணில இருந்து நாளைக்கு 1 மணி நேரம் இருக்கு. மாலையில அங்க பிரதோஷ கூட்டம் வந்துடும். அதனால நம்ம வந்து செந்தாமரைட்டுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கேன். நான் மெசேஜ் போடுறேன். நாளை திங்கட்கிழமை காலையில நந்தீஸ்வரர் கோயில்ல 9ல இருந்து 11:30. நன்றி. ஐயா ஸ்ரீதேவி ஏதோ சொல்ல வர்றாருங்க. ஸ்ரீதேவி ஏதோ சொல்ல வர்றாரு. சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு கூட்டுருவ நாயனார் குரு பூஜைங்க ஐயா. ஆமா, இது எந்த ஆடி திருவாதிரை இல்லையா? ஆமாங்க. அந்த இரவு நிகழ்ச்சியில நீங்க கூட்டுவ நாயனை பத்தி சொல்றீங்க. சரி சிவா பெருமானே. நன்றிங்க 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 ஐயா. ஆடி திருவாதிரையில கூட்டுவ நாயனார். வாழ்க வாழ்க சிவபெருமானே. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அதே நினைவு வந்து ஞானசம்பந்தருடைய கைலாய பதிகத்தை படிச்சிருவோம். வாழ்க.